ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு கம்ஃபர்டபுளான நீ லென்த் நைட் ட்ரெஸ் தான் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது நைட்டிக்கு ஆல்டர்னேட்டாக ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுக்கு நான் 3 மீட்டர் காட்டன் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். காட்டன் பெஸ்ட்டு நைட் ட்ரெஸ்க்கு. லென்த் 43 inches, ஏன்னா நான் நீ லென்த் தான் போட போகிறேன். வித் 16.5 inches டோட்டலாக எவ்வளோ இருக்கோ அதை எடுத்திருக்கேன். 4 ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஷோல்டர் ஜாயினிங்க்கு 0.5 inch கோடு போட்டுக்கலாம். ஷோல்டர் 7.5 inch, நெக் வித் 3.5 inch மார்க் பண்ணிக்கிறேன். ஆர்ம் ஹோல் லென்த் 8 inch எடுத்துக்கலாம். கொஞ்சம் லூஸாக வேணும். இந்த சைஸ் 36 inch இருக்கவங்களுக்கு எக்ஸாக்டாக இருக்கும், கரெக்டாக இருக்கும். 1 inchக்கு ஆர்ம் ஹோல் கர்வ் வரைஞ்சிக்கலாம். செஸ்ட் ரவுண்ட் 9 inch, எக்ஸ்ட்ரா 2.5 inch வச்சுருக்கேன். 11.5 inch. கிளாத்தோட டோட்டல் வித் அப்படியே எடுத்துக்கலாம். செஸ்ட் ரவுண்ட் மெஷர்மெண்ட் மட்டும் போதும். ஜஸ்ட் அப்படியே மேலேருந்து கீழே கனெக்ட் பண்ணிடலாம். பாட்டமில் கர்வ்டாக கோடு போட்டு கட் பண்ணிக்கலாம். கம்பேர்ட் டு நைட்டி இந்த ட்ரெஸ் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஈவன் உங்களுக்கு போட்டுட்டு வெளியே கூட போகலாம். ரொம்ப ஈஸியாகவும் ஸ்டிச் பண்ணிக்க முடியும். ஃப்ரண்ட் நெக் டெப்த் 4 inch வச்சுருக்கேன். அதே மாதிரி பேக் நெக்கு 3 inch வச்சுருக்கேன். ரவுண்ட் நெக் தான், ஸோ ஒரு கர்வ் போட்டுக்கிறேன். எக்ஸ்ட்ரா ஃப்ரண்ட்டில் மட்டும் ஒரு வி ஷேப் நான் கட் பண்ணிக்கிறேன். இது உங்கள் இஷ்டம், வேணா கட் பண்ணிக்கோங்க, கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பேக் நெக்கும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டு சைடும் டை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு 4 ஸ்ட்ரிப் வேணும். ஸ்ட்ரிப் லென்த் 20 inch எடுத்துக்கலாம், போதும், ரொம்ப லென்த் வேண்டாம். வித் 2.5 inch. அந்த எக்ஸஸ் கிளாத்லேயே கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஷார்ட் ஸ்லீவ் ஆப்ஷனல் தான். அம்பர்லா ஸ்லீவ்ன்றனால கை தூக்கும்போது சம்டைம்ஸ் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். குழந்தைகளுக்கெல்லாம் தைக்கிறீங்கன்னா பிரச்சனை இல்லை. இது கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான். நான் 4 inchக்கு ஸ்லீவ் கட் பண்ணியிருக்கேன். அம்பர்லா ஸ்லீவுக்கு லென்த்து வித்தும் சேமாக எடுத்துக்கணும். ஸோ 10 inch எடுத்துக்கலாம். ஒரு கர்வாக கோடு போட்டு 1/2 inch சீமெல்லாம் விட்டு கட் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் ஹாஃப் சர்க்கிள் ஷேப் வரும், கட் பண்ணிக்கலாம். தைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிப்பை டபுளாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு 1/4 inchக்கு ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். ஸ்ட்ரிப்போட ஒரு சைடு மட்டும் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். திருப்பும்போது நீட்டாக இருக்கும். பெண்ணை வச்சு நான் திருப்பிக்கிறேன். திருப்பிட்டு நீட்டாக அயர்ன் பண்ணிக்கலாம் 4 ஸ்ட்ரிப்பையும். ஸ்லீவ் லென்த் கம்மியாக இருக்குது, ஸோ எக்ஸ்ட்ரா நான் கிளாத் அட்டாச் பண்ணிட்டு பாட்டமை 2 ஃபோல்ட் பண்ணி மடித்து அரைச்சிக்கலாம். இது கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான்.
அம்பர்லா ஸ்லீவோட ரவுண்ட் எட்ஜை அப்படியே ரோல் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல வேவியான ஒரு டெக்ஸ்சரை கொடுக்கும். ஆப்போசிட் ஸ்ட்ரைட் ரா எட்ஜையும் மடித்து அடிச்சுக்கலாம். இப்போ ஸ்ட்ரிப்பு ஜாயின் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். வேஸ்ட் ஹைட் 15.5 இன்ச் எடுத்திருக்கேன். கிளாத்தோட சென்டர்லேருந்து 4 இன்ச் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா 1 இன்ச் எடுத்திருக்கேன். 1 இன்ச் கேப்பில் தான் இந்த ஸ்ட்ரிப்பை நம்ம தைக்க போகிறோம். இதே மெஷர்மெண்ட் தான் 4 சைடும். இப்போ ஃப்ரண்ட்டில் ஸ்ட்ரிப்பை அட்டாச் பண்ணிடலாம். இந்த 1 இன்ச் கேப்பில் ஸ்ட்ரிப்பை வச்சுட்டு மேலே இருக்க கிளாத்தை மடக்கி அப்படியே பின் வச்சு செக்யூர் பண்ணிடலாம். 4 சைடும் சேம் இதே தான். இன்னொன்று காட்டுறேன் பாருங்கள். இப்போ ஸ்டிச் பண்ணிடலாம். நல்லா க்ரிப்பாக இருக்கிறதுக்கு ரெக்டாங்கிள் ஷேப்பில் அடித்து எடுத்துக்கலாம். நெக்கில் இருக்க வி ஷேப்புக்கு ஒரு சின்ன கிளாத் வச்சு அடித்து திருப்பிக்கிறேன்.
ஃப்ரண்ட் அண்ட் பேக்கை கரெக்டாக வச்சு ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். கிராஸ் பீஸ் கொடுத்து நெக் லைனையும் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நெக்லைனில் கிராஸ் பீஸ் அடித்து திருப்பும்போது சின்ன சின்னதாக கட் போட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பினோம்னா நீட்டாக இருக்கும், ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். ஸ்லீவ்ஸை ஜாயின் பண்ணிடலாம். ஷார்ட் ஸ்லீவை ரெகுலராக எப்படி ஸ்டிச் பண்ணுவோமோ அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். அம்பர்லா ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நார்மல் ஸ்லீவ்லேருந்து 1 inch டுவர்ட்ஸ் ஷோல்டர் மார்க் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டாக ஸ்லீவை அட்டாச் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிடலாம். எனக்கு ஃபேப்ரிக்கில் ஸ்ட்ரைட்டாக பாக்ஸ் இருந்தனால தெளிவாக தெரிஞ்சது லைனு. நீங்கள் கரெக்டாக பார்த்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. எட்ஜஸ்லாம் டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க, பிரிஞ்சு வராமல் இருக்கும். இப்போ ஸ்லீவை திருப்பிட்டு மேலேயே மறுபடியும் இன்னொரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. இன்னொரு ஸ்லீவும் சேம் இதே தான் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டு சைடும் ஸ்லீவ் அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ சைட் ஜாயின் பண்ணிடலாம். சைடில் 1/2 inch மார்க் பண்ணிவிட்டு ரெண்டு சைடும் டபுள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ரெடி ஆகிடுச்சு நம்மளோட ட்ரெண்டியான கம்ஃபர்டபுளான நைட் ட்ரெஸ். ரொம்பவே ஈஸியாக கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.